எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா விடையோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். விடைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு வினா கேட்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச பதிலோ நம்ம கேள்விப்பட்ட பதிலோ சொல்கிறது தான் விடை. விடை வந்து இதை, செப்பு, பதில் அப்படிங்கிற வேறு சொற்களோட சொல்கிறாங்க. விடை வந்து 8 வகைப்படும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல வந்து சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாத்தல், உச்சுரைத்தல், உருவருக்குதல், இனமொழி என்பன. இந்த 8 வகைதான் விடையோட வகைகள்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சுட்டு விடை. சுட்டு விடைனா சுட்டு விடை என்னன்னா, சென்னைக்கு வழியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஆள் வந்து ஒரு வினா கேட்குறாங்கன்னா இது அப்படி ஒரு கை காட்டி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் சுட்டுடை. அதாவது ஒரு கேள்விக்கு வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு கை காட்டியோ இல்லை ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டோ சுற்றி சொல்வது வந்து சுட்டு விடைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து மறைவிடை. மறைவிடைனா ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து இதை செய்வாயா அப்படின்னு ஒரு கேட்கும் போது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்கிறது வந்து செய்வாயான்னு கேட்கும் போது செய்ய மாட்டேன் எதிர்த்து சொல்கிற விடை வந்து மறைவிடைன்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து நேர் விடை. அதே மாதிரி தான், இதை ஒரு ஆள் வந்து இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது செய்வேன் என்று செய்வேன்னு உடன்பட்டு கூறுவது, சரி அப்படின்னு ஒத்துட்டு பேசுகிறது வந்து நேர் விடைன்னு சொல்கிறாங்க. ஏவல் விடை. ஏவல் விடைனா இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது நீயே செய். யார் ஒருத்தங்கிட்ட ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்களோ ஆனால் அவங்கக்கிட்டேயே நீயே செய் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடைன்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது இது வினா எதிர் வினாத்தல் விடை. வினா எதிர் வினாத்தல் விடை அப்படின்னா இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது செய்யாமல் இருப்பேனா, செய்வேன்னு சொல்லாமல் செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஒரு மாதிரி வினாக்கு எதிர்வினா வந்து சொல்கிறது. வினா எதிர் வினாத்தல்னா ஒரு வினா கேட்காங்கன்னா இதை செய்வாயான்னு ஒரு வினா கேட்காங்க. அதுக்கு விடை என்ன ஒன்று சொல்லணும், ஒன்று செய்வேன்னு சொல்லணும் இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம வந்து திருப்பி ரிட்டன் வந்து அதே மாதிரி செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வினாக்கு எதிர்வினா கூறினா அது வினா எதிர் வினாத்தல் விடைன்னு அர்த்தம். உச்சு உரைத்தல் விடைனா ஒரு ஆள் வந்து இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது உடம்பு சரியில்லை, கை வலிக்கு, கால் வலிக்கு, அதாவது செய்ய மாட்டேங்கிறது இப்போ மறைமுகமாக இதனால் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து உச்சது உரைத்தல் விடைன்னு சொல்கிறாங்க. ஊர்வரு கூறல் அப்படி விடை அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது கை வலிக்கும், முன்னாடி பார்த்தது வந்து உச்ச உரைத்தல்னா இது வலிக்குது அதனால கை வலிக்குது உடம்பு சரியில்லை அதனால செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. இது ஊர்வர கூறல் விடை அப்படின்னா இதை செய்வாயான்னு கேட்கும் போது வலிக்கும், எனக்கு இதை பண்ணுனா இதனால் என்னால் பாதிப்பு ஏற்படும், எதிர்காலத்தை இது கூறி பண்ணுறது வந்து ஊர்வர கூறல் விடைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 8வது கடைசியாக என்னென்னா இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வந்து நீ ஆடுவாயா அப்படின்னு கேட்கும்போது நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆடுவாயங்கிறதுக்கு ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் சொல்லாமல் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து இனமொழியாக இதுக்கு இனமான ஒரு விடை கூடும்போது அது வந்து இனமொழி விடைன்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து விடை வந்து 8 வகைன்னு பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாத்தல் விடை, உச்ச உரைத்தல் விடை, ஊர்வர் கூறல் விடை, இனமொழி விடை. இதுதான் நம்ம பார்த்த விடையோட வகைகள். நன்றி.